அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் IABHRMS அதாவது களஞ்சியம் 2.0ல புதுசாக கொண்டு வந்திருக்க இன்கம் டேக்ஸ் டிடக்ஷனில் ஆட்டோ டெபிட் முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்கம் டேக்ஸ் ஆட்டோ டெபிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்து அதாவது 2024 இந்த மார்ச்லேருந்து கொண்டு வரதா நம்ம சப் ட்ரெஸரி ட்ரெஸரி குரூப்லலாம் நம்ம மெயிலில் பார்த்துருப்போம். அதனால் ஃபினான்ஷியல் இயர் 24-25 மற்றும் அசஸ்மெண்ட் இயர் 25-26க்கான இன்கம் டேக்ஸ் ஆட்டோ டெபிட்டுக்கு ஒவ்வொரு எம்ப்ளாயும் அரசு ஊழியரான ஒவ்வொரு எம்ப்ளாயும் எப்படி அவங்க இண்டிவிஜுவல் லாகின் ஐடியை பயன்படுத்தி லாகின் செஞ்சு அதில் நியூ ரீஜியமா ஓல்டு ரீஜியமா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி எப்படி நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்து சப்மிட் கொடுக்குறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த ப்ராசஸ் செஞ்சு தான் ஆகணுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த ப்ராசஸை நீங்கள் செய்யலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் வராதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. டேக்ஸ் வரக்கூடிய ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நீங்கள் இந்த நியூ ரீஜியம் ஆர் ஓல்டு ரீஜியம் செலக்ட் பண்ணலான்னா அது ஆட்டோமேட்டிக்காக நியூ ரீஜியமில் உங்களுக்கு மந்த்லி ஆட்டோ டெபிட்டில் இன்கம் டேக்ஸ் டெபிட் ஆகும். அதனால் நம்ம இந்த ப்ராசஸை கம்பல்சரி செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு முன்னே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைலில் டெஸ்க்டாப் மோடில் கருவூல வெப்பேஜை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. டெஸ்க்டாப் மோடில் வச்சு இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் சிஸ்டமில் தான் இது செய்கிற போல் வரும். அது மட்டும் இல்லை, களஞ்சியம் மொபைல் ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் அந்த மொபைல் ஆப்பை நம்ம எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். மேலே வரக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போது அந்த களஞ்சியம் ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் இன்கம் டேக்ஸ் ரீஜியம் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மொபைல் ஆப்பை நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அது இப்போ சரியாக ஒர்க் ஆகலை. அதனால் நீங்கள் வெப்பேஜ்லேயே இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் களஞ்சியம் மொபைல் ஆப்லேயே நம்ம எல்லா விஷயங்களையும் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கான வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது களஞ்சியத்தோட அஃபிஷியல் வெப்சைட் வந்ததும் இண்டிவிஜுவலோட யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து ரெக்கவர் பண்ணுங்கள். லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இப்போ இந்த பேஜில் ஃபஸ்ட்டு இந்த அதர் அப்ளிகேஷன் இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்க அதர் அப்ளிகேஷன் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இதில் உங்கள் பேருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த பிளேஸில் இன்கம் டேக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக நியூ ரீஜியமா ஓல்டு ரீஜியமா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு இங்கே கொடுக்கப்படலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்டேட் பண்ணதும் இதே போல் உங்களுக்கு நியூ ரீஜியமா ஓல்டு ரீஜியமா அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே நம்ம நியூ ரீஜியம் செலக்ட் பண்ணோம்னா நம்ம ஐடி ஃபார்மில் எந்த அட்டாச்மெண்ட்டும் வைக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம எதுவும் கழிக்க போகிறதில்ல. அதனால் எந்த அட்டாச்மெண்ட்டும் வைக்க போகிறதில்ல. ஸோ நம்ம நியூ ரீஜியமை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். நியூ ரீஜியமை செலக்ட் பண்ணதும் நமக்கு இங்கே கீழே அதுக்கான டீட்டெயில்ஸ் நமக்கு ஷோ ஆகும். அதை பார்த்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு வேறு எந்த ஆப்ஷனும் யூஸ் ஆக போகிறதில்ல. அவ்வளோதான். இதே நம்ம ஓல்டு ரீஜியம் செலக்ட் பண்ணோம்னா இப்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஓல்டு ரீஜியமுக்கு உள்ளது தான். அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட், அப்புறம் ஹவுசிங் லோன்ஸ் டீட்டெயில்ஸ், இது போல் நம்ம பிப்ரவரி மந்தில் ஐடி ஃபார்மில் அட்டாச்மெண்ட், அதாவது கழிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன அட்டாச்மெண்ட்லாம் காட்டுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஓல்டு ரீஜியம்னா உங்களுக்கான ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குற போல் வரும். அதை கொடுத்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு சப்மிட் என்ற ஆப்ஷன் இருக்கும். தற்போது அப்டேட் ஆகாதனால இன்ன வரைக்கும் வரல. மேக்ஸிமம் கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதில் எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தாக்க உங்கள் ஆஃபீஸில் அதை அப்ரூவல் கொடுக்குற போல் வரும். கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டெபிட் ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி உங்களுக்கு ஆவரேஜாக, அதாவது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 1 லட்ச ரூபா டேக்ஸ் வருதுன்னா 12 மந்த்துக்கு டிவைடேட் பண்ணி ஆவரேஜ் அமௌண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக பிடிக்க ஆரம்பிச்சிடும். இவை அனைத்து நம்ம டிடிஓ தான் சரிபார்க்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டு பிடிச்சிட்டாக்க அதை ரிட்டன் பெறுவதற்கும், அது மட்டும் இல்லை உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டு பிடிச்சிட்டா பிப்ரவரி மந்தில் திரும்ப உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டை பிடிச்சி ஈக்குவல் பண்ணுறதுக்கும் இதில் வழிவகை செய்கிறாங்க.
மேலும் இதை பற்றின அப்டேட்டான விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அது வரைக்கும் எங்கள் சேனலோட இணைந்திருங்கள். மேலும் களஞ்சியம் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் கொண்டு வருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம அதில் தான் வந்து யூஸ் பண்ணுற போல் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளோட எஸ்பெரோ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.